எம்யூஸ் கல்வியமுது சேனல் வழங்கும் ஊஞ்சல் இதழிலிருந்து மாயத்தூரிகை கதைப்பகுதி. பிச்சைமுத்து ஒரு சிறிய கிராமத்தில் தன் அம்மாவுடன் வாழ்ந்து வந்தான். அவனுக்கு அப்பா இல்லை. அந்த கிராமத்தில் நீண்ட காலமாக மழையே இல்லை. அதனால் எல்லோரும் வேறு ஊருக்கு சென்று வேலை செய்து வந்தனர். பிச்சைமுத்துவின் உள்ளத்தில் ஓர் ஆசை இருந்தது. வானத்தை பார்க்க அவனுக்கு மிகவும் பிடிக்கும். அதில் தெரியும் வண்ணங்கள் அவனை மயக்கும். அவன் தினமும் தனது புத்தகங்களின் ஓரங்களில் மேகத்தையும் வானத்தையும் பல வண்ணங்களில் வரைந்தான். ஒரு நாள் அவன் பள்ளி விட்டு வரும்போது அவன் அம்மாவின் சைக்கிள் வீட்டு வாசலில் நின்றிருந்தது. அதன் அருகில் பழைய தூரிகை கிடப்பதை கண்டான். தூரிகையின் கைப்பிடி வித்தியாசமான வேலைப்பாடு மிக்க சாவி வடிவத்தில் இருந்தது. தூரிகையை எடுத்து காற்றில் ஒரு வட்டத்தை வரைந்தான். அட, அந்த வட்டம் நிஜமாகவே வானில் மிதந்தது. உடனே அவன் அம்மாவின் மிதிவண்டியில் அந்த தூரிகையால் தொட்டு வானவில் என்று சொன்னான். நொடியில் மிதிவண்டி வானவில் நிறத்திற்கு மாறியது. அவன் மனதில் கனவுகள் பூத்து மலர்ந்தன. ஒவ்வொரு வரைவிலும் மேகமாக பறவைகளாகவும் பிறந்தன. பிச்சைமுத்து இந்த மாயத்தூரிகையை தனக்கு மட்டுமே உரியது அல்ல என்று அதை கிராம குழந்தைகளுடன் பகிர்ந்து கொள்ள விரும்பினான். கையில் இருந்த தூரிகை போல மேலும் பல தூரிகைகளை வரைந்து உருவாக்கினான். அவையும் இதே போல மாயசக்தி கொண்டவையாக இருந்தன. கிராமத்து குழந்தைகளுக்கு கொடுத்தான். அவர்களும் காற்றில் மழை மேகங்களை வரையத் தொடங்கினார்கள். விரைவில் அங்கே மழை பெய்யக்கூடும். தேநீர் கப் செய்யலாமா? வாருங்கள், செய்யலாம். முதலில் ஒரு செவ்வக வடிவ காகிதத்தை எடுத்துக்கொண்டு படத்தில் உள்ளவாறு கோடுகளை வரைந்து கொள்ளவும். சிறியதாக வரைந்த கட்டங்களின் பகுதியை உள்பக்கமாக மடித்து கொள்ளவும். மடித்த பின்பு அந்த மேல் பகுதியில் ஒரு மஞ்சள் நிற லேஸ் அல்லது டேப், செலஃபன் டேப் ஒட்டிக்கொள்ளவும். சிறியதாக மடிக்கப்பட்ட செவ்வக பகுதிகளில் ஒவ்வொரு பகுதியாக துண்டு துண்டாக கத்திரியை வைத்து கத்தரித்து கொள்ளவும். பின்பு அதனை ஒன்றோடு ஒன்று இணையுமாறு மடித்து அடிப்பகுதியை ஒட்டி முடிக்கவும். இப்போது கப்பின் ஒரு முழு வடிவம் நமக்கு கிடைத்துவிட்டது. தேநீர் கப்பில் கைப்பிடியை மஞ்சள் நிற லேஸ் அல்லது டேப்பை கொண்டு ஒட்டி தயார் செய்து விடலாம். வேணுமென்றால் வண்ண நிற பூக்களை வரைந்து கொள்ளலாம் அல்லது ஒட்டி கொள்ளலாம். நன்றி.